தொடர்ந்து ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள், இதில் விஜயபாஸ்கர் இவர் வந்திருக்கிற இந்த விஷயத்தை பார்க்குறப்ப இதில் முழுக்க எடப்பாடி பழனிசாமி மீது தான் தவறு. அதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு தலைமை குணம் அப்படிங்கிறது வந்து நான் தான் ராஜா, நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிறது தலைமை குணம் இல்லை. இப்போ ஆல்ரெடி 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால போய் வந்து இணைஞ்சாங்க. விஜயபாஸ்கர் அவர்கள் குறிப்பாக இந்த முடிவு எடுத்துட்டு தாவேக்கால போய் வந்து இணைய போறாரா அப்படின்ற அந்த கேள்வியும் வந்து இருக்க தான் வந்து செய்யுது. அந்த 4 எம்எல்ஏக்களுடைய கேட்டகரிங்கிறது வேற, விஜயபாஸ்கருடைய கேட்டகரிங்கிறது வேற. என்ன அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளவர், கட்சி அப்படிங்கிறத மீறி ஒரு விராலிமலை தொகுதி எம்எல்ஏ, அப்புறம் அமைச்சராக இருந்தார். இதெல்லாம் தாண்டி பழகிற விதம், விமர்சனங்கள் இருக்கலாம். அதை தாண்டி ஒரு ஜாதி மதம் பார்க்காம, கட்சி பேதம் பார்க்காம பழகக்கூடிய விதம் இருக்கு. இதில் என்ன சொல்ல போனால், விராலிமலை தொகுதி மட்டுமே அல்ல, அதை தாண்டிய பகுதிகளிலும் கிட்டத்தட்ட டெல்டா அப்படின்னா அதிமுகவுடைய முகமாக இருந்தார். இப்போ இவருக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் ஒரு இளைஞர் படை உண்டு. இப்போ அவங்கெல்லாம் வந்து இவருக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்களே, இங்கேயே இருக்கீங்க, தாவேக்க வாங்க அப்படிங்கிற மாதிரி. இதை தாண்டிய ஒரு விஷயம் தீய சக்தி திமுக. அதை எடப்பாடி பழனிசாமி எதுவும் செய்ய முடியலை. அதை செய்வதற்கான ஒரு வல்லமை கொண்டவராக விஜயை பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ இந்த தேர்தலில் பார்த்தோம்ல, ஒரு முழு மெஜாரிட்டி விஜய்க்கு கிடைக்கல. ஆனால் அதே நேரத்தில் 108 இடம் சிங்கிள் மெஜாரிட்டி அவங்க தானே. இப்போ அடுத்த இடத்துக்கு போயிடுச்சுல திமுக. அப்போ அதுக்கான வல்லமை கொண்டவர் யார் அப்படின்னு பார்க்குறப்ப விஜய். அதனால ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகும் பாது. வேற இப்போ தாவேக்காக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து போனால் அவருக்கான அந்த பொறுப்புகளும் அவருக்கான அந்த முக்கியத்துவமும் கொடுக்கப்படுறதா நம்ம பார்க்குறதா. தாவேக்கால வந்து இவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து இந்த மாதிரியான ஆட்களுக்கான ஒரு கேப் இருக்குது. தாவேக்காவை பொறுத்த அளவில் அவங்க வந்து ஆக பெரும்பாலும் புதுமுகங்கள் தான். அங்கே எம்எல்ஏ ஆனவங்க இல்லை வந்து கட்சி நிர்வாகிகள், அரசியலுக்கு புதுமுகங்கள். அப்போ இவரை மாதிரி வந்து ஒரு அனுபவப்பட்ட ஆட்களுடைய ஒரு ஆலோசனைங்கிறது அங்கே ரொம்ப தேவைப்படும். இவரை மாதிரி ஆட்கள் அங்கே தேவைப்படுறாங்க. இப்போ அவருடைய அறிக்கை படிக்கும் போதே தெரியுதுல்ல, அந்த விலகல் அறிக்கையிலேயே இது வந்து என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்கிறார். இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப என்னென்னா, அவருடைய அந்த ஒரு கட்சி மீது அவர் வைத்த அபிப்பிராயம் இருக்குல்ல, அது நமக்கு அது புரியுது. அவ்வளோ ஒரு வருத்தமாகவும் உருக்கமாகவும் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9348355571. வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். அதிமுகல ரொம்பவே முக்கியமான ஒரு புள்ளியா இருக்கக்கூடிய அமைச்சர், இதுக்கு முன்னாடி வந்து அமைச்சராக வந்து இருந்தவர், முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் அவரோட எம்எல்ஏ அந்த பொறுப்பை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஏன் இந்த காரணம்? அதிமுகல இருந்து விலகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து வரப்போகுதா? அவரோட லெட்டர் பேட்ல அவர் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில் அதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி விரிவாக இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்கள்கிட்ட நம்ம கலந்துரையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விஷயம் சி விஜயபாஸ்கர் அவர்களோட அந்த ராஜினாமா சம்பந்தமாக இருக்கக்கூடிய அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையும். என்ன காரணத்தினால இது மேஜராக இந்த முடிவை அவர் எடுத்திருக்க கூடும்னு நம்ம பார்க்குறது சார்? முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கட்சியுடைய ஒரு கருத்து மாறுபாடு அப்படிங்கிறதுனால இப்போ 3/2 பங்குக்கு மேலே ஆட்கள் இருந்து மாறினாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அது இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து ராஜினாமா பண்ணுறது, ஒரு கட்சியில் சேருவது, அப்புறம் அந்த கட்சி சார்பாக போட்டியிடுவது அப்படிங்கிறது வந்து ஒரு சங்கடமான ஒரு சூழல் தான் அது. இப்போ பிரிட்டன் மாதிரி தான் இந்தியாவுடைய நாடாளுமன்ற தேர்தல் முறையும் இருக்குது. பல சட்டங்கள் அப்படி, அங்கே அப்படி நடக்கிறது இல்லை, இங்கே அது நடக்குது. குறிப்பாக இந்த ஒரு விஷயம் தொடர்ந்து ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள், இதில் விஜயபாஸ்கர் இவர் வந்திருக்கிற இந்த விஷயத்தை பார்க்குறப்ப இதில் முழுக்க எடப்பாடி பழனிசாமி மீது தான் தவறு அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நான் பல தொலைக்காட்சி விவாதங்கள்லேயும் அதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு தலைமை குணம் அப்படிங்கிறது வந்து நான் தான் ராஜா, நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிறது தலைமை குணம் இல்லை. எல்லாரையும் அனுசரித்து போகிறது தான் தலைமை குணம். இப்போ மற்ற உதாரணங்களை விடுங்க, இது இவங்க கட்சியிலே பார்த்தீங்கன்னா அந்த கட்சியுடைய நிறுவனங்கிறதுக்குள்ளே ஒரு கதை இருக்குது. ஏற்கனவே ஒரு தொண்டர் அதிமுகன்னு ஆரம்பித்து அதில் எம்ஜிஆர் தன்னை இணைத்து கொண்டேன்னு சொன்னது உண்டு. ஆனாலும் பார்த்தா இவர் தானே உருவாக்குனது, எம்ஜிஆர் தானே. அவரே எப்படின்னா
தன்னை எதிர்த்து பேசியவர்களையும் அரவணைத்தார். அதான் தலைமை குணம். அதே மாதிரி ஜெயலலிதாட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா விமர்சிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லார்ட்டையுமே இருக்குது, அரசியல்வாதிகள்கிட்ட. அதே மாதிரி ஜெயலலிதாவிட்டையும் இருக்குது, இல்லைங்களா? ஆனால் அவங்கள எதிர்த்து பேசின ஆட்களையும் அவர் வந்து அரவணைத்தது உண்டு. அந்த குணம் தான் தலைமை குணம். அது எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லை. யாராக இருந்தாலும் போ போ போன்னா, அப்போ யாருமே இல்லாமல் யாரை வச்சு இவர் வந்து கட்சி பொதுச் செயலாளர்? கட்சியில் யாருமே இல்லைன்னு வைங்க, அப்புறம் எப்படி பொதுச் செயலாளர்னு இவர் இருப்பார்? யாருக்கு பொதுச் செயலாளர்? பொதுச் செயலாளர்னு இவரை சொல்கிறதுக்கு தொண்டர்கள் வேணும், நிர்வாகிகள் வேணும், இல்லை யாருமே வேணான்னா அந்த ஒரு விரக்தி வந்து அந்த கட்சி எம்எல்ஏக்களை இப்படியான ஒரு முடிவுக்கு இழுக்குது. இதை தவிர இன்னொருது பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு சூழலில் அவருடைய மகனை கொண்டு வர்றதுக்கான வேலைகள் நடக்கிறதாக பல்வேறு தகவல்கள் வருது. ஆமாம், அது இன்னும் வந்து அந்த கட்சிக்கு பாதிப்பு தான். இப்போ எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ ஒரு கரிஷ்மா கொண்ட தலைவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி. திடீர்னு வந்தவர், எதிர்பாராதமாக வந்தவர் தான். அதை பல பேர் வந்து கிண்டல் கேலி பண்ணுவாங்க. நம்ம அதை கடந்துருவோம். அதை கடந்து ஏன்னா பொதுச் செயலாளர்னு ஆயிட்டார், அதுக்கப்புறம் முதலமைச்சராகவும் தொடர்ந்தார், அதை விடுவோம். ஆனால் அவருக்கான பலம் என்பது அந்த கட்சியும் கட்சி பொறுப்பும் இரட்டைலை சின்னமும் தான், வேற எதுவுமே கிடையாது. அப்போ அவர் என்ன மாதிரி இருக்கணும்? தன்னை வந்து ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு நினச்சிக்கிட்டு கடுமையாக இல்லை, அவங்க கடுமையாகவும் நடப்பாங்க, அதே நேரத்தில் அரவணைக்கவும் செய்வாங்க. இவர் கடுமையாக மட்டுமே தன்னை வந்து ஒரு 100 எம்ஜிஆர் 1000 ஜெயலலிதா நினச்சிக்கிட்டு எல்லாரையும் விரட்டி விட்டு பார்த்தாங்கன்னா அப்புறம் எப்படி கட்சியில் தங்குவாங்க? அப்போ அதனால் இந்த கட்சி நிர்வாகிகள், ஏன்னா எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லை, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இப்படி பலதரப்பட்டவங்க வந்து அங்கே அதிமுகலேருந்து விலகி போகிறதுங்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் மற்ற தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மற்ற எந்த கட்சியை விட அதிமுகவை தொண்டர்கள் அதிகம் விரும்புவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு படிப்படியாக அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இங்கே பிரகாசமாக உண்டு. அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது உண்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தொண்டர்களும் நிர்வாகிகளும் போகிறாங்க அப்படின்னா என்ன காரணம்? எடப்பாடியுடைய நடவடிக்கை தான் காரணம். ஏற்கனவே வந்து சசிகலாவாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தராக இவர் வந்து விரட்டி விட்டுட்டே இருந்தார். டிடிவி தினகரன் யாராக இருந்தாலும். அப்படிங்கிறப்ப அடுத்த முடிவை நோக்கி அவங்க போகிறாங்க. அப்படி தான் இந்த முடிவை பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கலா போய் வந்து இணைஞ்சாங்க. அதை அதிமுக தரப்புலேருந்து குதிரை பேரம் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுறத பார்க்க வந்து முடிஞ்சுது. பட் இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் குறிப்பாக இந்த முடிவு எடுத்துட்டு தாவேக்கால போய் வந்து இணைய போகிறாரா அப்படின்ற அந்த கேள்வியும் வந்து இருக்க தான் வந்து செய்யுது. அப்படி இணைஞ்சா என்ன முக்கிய ரீசனாக நம்ம வந்து எடுத்துக்கிறது இதை? இப்போ நான் சொன்னது போல் எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் முக்கிய காரணம். அடுத்தது அந்த 4 எம்எல்ஏக்களுடைய கேட்டகரிங்கிறது வேற, விஜயபாஸ்கருடைய கேட்டகரிங்கிறது வேற. இவர் ரொம்பவே முக்கியமான ஒரு என்ன அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளவர். கட்சி அப்படிங்கிறத மீறி ஒரு விராலிமலை தொகுதி எம்எல்ஏ, அப்புறம் அமைச்சராக இருந்தார். இதெல்லாம் தாண்டி பழகிற விதம், விமர்சனங்கள் இருக்கலாம், அதை தாண்டி ஒரு ஜாதி மதம் பார்க்காம, கட்சி பேதம் பார்க்காம பழகக்கூடிய விதம் இருக்கு இல்லையா? அதனால் அந்த பகுதியில் இன்னும் சொல்லப்போனால் அந்த விராலிமலை தொகுதி மட்டுமே அல்ல, அதை தாண்டிய பகுதிகளிலும் கிட்டத்தட்ட டெல்டா அப்படின்னா அதிமுகவுடைய முகமாக இருந்தார். ஏற்கனவே வைத்தியலிங்கம் திமுக போயிட்டார், இவர் தான் அந்த முகமாக இருந்தார். இப்போ இவருக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் ஒரு இளைஞர் படை உண்டு. இப்போ அவங்கெல்லாம் வந்து இவருக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்களே, இங்கேயே இருக்கீங்க, தாவேக்க வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சோசியல் மீடியாவில் பார்க்குறோம்ல, இவர் போகிறாருங்கிறத விட இவருடைய தொண்டர்களே வந்து இவரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் ஏற்கனவே நடந்துருச்சு. இப்போ சோசியல் மீடியாவில் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்போ அவருடைய முடிவு எப்படி இருக்கும்? இப்போ என்னென்னா 2 காரணம் நான் பார்க்குறேன் அவருடைய இதில். அவருடைய அப்பா வந்து முக்கிய பொறுப்பில் இருந்தவர், சின்னசாமி வந்து மாவட்ட செயலாளர் அளவுக்கு இருந்த ஒருத்தர். அது ஒரு பாரம்பரிய அதிமுக குடும்பம்னு வைங்களேன், அந்த மாதிரியிலேருந்து வந்தவர். இவரும் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர். இவர் மாணவ பருவத்திலேருந்து அதிமுகவில் இருந்தவர், அந்த ஒரு உணர்வோடு இருந்தவர் அவர். அப்போ அவருக்கான ஒரு மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, எகென்ஸ்ட் திமுக அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, எம்ஜிஆர் தீய சக்தின்னு தானே சொன்னார், கருணாநிதியை, திமுகவை, அப்புறம் ஜெயலலிதா, இப்படி ஒரு மனநிலை.
அப்படி இருக்கும். அப்போ அந்த மாதிரி திமுக கூட வந்து ஒரு கூட்டணி போட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆகிடலான்னு சொல்லி ஒரு திட்டங்கள்லாம் போனது அப்படிங்கிறப்போ ஒரு சூழலில் ஒரு விரக்தி வரும். ஒன்று, ஏன்டா அதில் இருக்கணும் இப்படிங்கிற ஒரு சூழல். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இதை தாண்டிய ஒரு விஷயம், தீய சக்தி திமுக அவங்க பாணியில், என்னுடைய கருத்து இல்லை, அவங்க பாணியில் தீய சக்தி திமுக. அதை எடப்பாடி பழனிசாமி எதுவும் செய்ய முடியலை. அதை செய்வதற்கான ஒரு வல்லமை கொண்டவராக விஜயை பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ இந்த தேர்தலில் பார்த்தோம்ல, ஒரு முழு மெஜாரிட்டி விஜய்க்கு கிடைக்கல. ஆனால் அதே நேரத்தில் 108 இடம் அவர் 2 இடத்துல போட்டிட்டார். அதனால் 107 வைங்க, 107 எம்எல்ஏக்கள். இப்போ சிங்கிள் மெஜாரிட்டி அவங்க தானே. இப்போ அடுத்த இடத்துக்கு போயிடுச்சுல திமுக. அப்போ அதுக்கான வல்லமை கொண்டவர் யார் அப்படின்னு பார்க்குறப்ப விஜய். அதனால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகும் பாது. இப்போ இவருக்கான ஒரு விஷயம் அதாவது என்னென்னா, ஒன்று எடப்பாடியோடைய நடவடிக்கை, அடுத்தது திமுக எதிர்ப்புங்கிற ஒரு விஷயம், இவருடைய ஃபாலோயர்ஸே வந்து விரும்பக்கூடிய விஷயம். அடுத்தது அதுதான் வந்து இதாக இருக்குது, செல்வாக்காக வருது, திமுக எதிர்க்கல வீரியமாக இருக்காங்க, நீங்கள் வாங்கண்ணே அப்படின்னா. அப்போ அதையும் கேட்டு சொல்லப்போனால் இதுதான் தலைமை பண்புன்னு கூட நான் சொல்லுவேன். இப்போ தனக்கு கீழே இருக்கிறவங்க சொல்கிறது எதையுமே நான் கேட்க மாட்டேங்கிறது தலைமை பண்பு இல்லை. அதை அனுசரித்து அதையும் ஒன்று இல்லை அவங்க நினைக்கிற தப்புன்னு வைங்களேன், அப்போ அதை புரிய வைக்கணும், இல்லைன்னா அதை ஏற்றுக்கணும். அதை தான் தலைமை. இப்போ எடப்பாடிகிட்ட அந்த ரெண்டுமே இல்லை. அப்படிங்கிறப்ப எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அவர் போகிறார். வேற இப்போ தாவேகாக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து போனால் அவருக்கான அந்த பொறுப்புகளும் அவருக்கான அந்த முக்கியத்துவமும் கொடுக்கப்படுறதா நம்ம பார்க்குறதா அங்கே நிச்சயமாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா தாவேகாவை பொறுத்த அளவில் அவங்க வந்து ஆக பெரும்பாலும் புதுமுகங்கள் தான் அங்கே எம்எல்ஏ ஆனவங்க, இல்லை வந்து கட்சி நிர்வாகிகளோ அரசியலுக்கு புதுமுகங்கள். அப்போ இவரை மாதிரி வந்து ஒரு அனுபவப்பட்ட ஆட்களுடைய ஒரு ஆலோசனைங்கிறது அங்கே ரொம்ப தேவைப்படுது. இவரை மாதிரி ஆட்கள் இங்கே தேவைப்படுறாங்க. ஏன்னா இவருடைய அந்த அமைச்சரவை அனுபவமாக இருக்கட்டும், இல்லை கட்சியில் இத்தனை வருஷம் இருந்த அனுபவமாகட்டும், அதுக்கு மாதிரியான விஷயங்கள் அங்கே அறிவுரைகளோ ஆலோசனைகளோ அந்த ஒரு முக்கியத்துவம் பெறும்போது இவருக்கான முக்கியத்துவங்கிறது அங்கே தாராளமாக அங்கே இருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் அவர் அந்த முடிவு எடுக்கவும் முடியும். அப்படி தான் எடுத்திருப்பார். அப்படி இல்லைன்னா இங்கே இருந்ததை விட ஒரு முக்கியத்துவம் அங்கே இல்லைன்னா அங்கே போகிறதுக்கான வேலையே இல்லையே. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னாலே இப்போ இங்கே அதிமுகவில் இருந்த முக்கியத்துவம் என்னவோ அதை விட கூடுதலான ஒரு முக்கியத்துவம் அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் அந்த தேவை இருக்குது. இப்போ தாவேகாவுடைய ஆட்சியில் இப்போ ஒரு மாத ஆட்சியில் +- உண்டு. அதை தாண்டி அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா விஜயோடைய மூவ்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ஒரு டாக்டிஸாக போகுது. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால், தங்களுடைய எம்எல்ஏக்களை வச்சு காங்கிரஸுக்கு வந்து எம்பி பதவி கொடுக்குறாரு, ராஜ்யசபா எம்பி. அப்போ அந்த கூட்டணியை எப்படி அனுசரிக்கிறது, அப்போ வந்து தன்னுடைய அதே போல் தன்னுடைய கட்சியை எப்படி பலப்படுத்துறதுனா வெறும் இளைஞர் கூட்டமும் வாக்கு மட்டுமே அல்ல, அதை வழிநடத்தக்கூடிய ஒரு பக்குவப்படுத்தி அழைத்து செல்லக்கூடிய ஆட்களை சேர்க்கறது இருக்குல்ல. அப்போ அந்த கணக்கில் தான் கூப்பிட்டு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அங்கேயும் வந்து அந்த முக்கியத்துவம் கிடைக்கும் அவருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடியும் நிறைய முக்கியமான பேர், இப்போ செங்கோட்டையன் அவர்கள்லேருந்து அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான பேர்லாம் அதிமுகலேருந்து தாவேகா போனப்போ அதை நம்ம பார்க்க வந்து முடிஞ்சுது. இதை தொடர்ந்து இந்த மாதிரி வந்துக்கிட்டே வந்துருக்குல்ல சார். அதாவது டிஎம்கேலேருந்து ரொம்ப கம்மியாக ஒரு சில நிர்வாகிகள் இந்த மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க லைட்டாக வந்து போனாங்க. பட் அதிமுகலேருந்து தான் ரொம்ப தாவேகாக்கு போகிறத பார்க்க வந்து முடியுது. இதுக்கான மேஜர் ரீசன் என்னவா பார்க்குறது? இப்போ 1980 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்தது. அப்போ சில பிரமுகர்கள் வந்து திமுகவுக்கு வந்தாங்க. ஒரு அடுத்த கட்ட நிர்வாகிகளோ இல்லை வந்து ஒரு ஊராட்சி ஒன்றிய அளவில் நிர்வாகிகளோ தொண்டர்களோ போகலை, ஒரு சில பேர் வந்தாங்க. அப்போ நடந்தது. ஆனால் அடுத்த 6 மாதத்துலேயே சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு அதிமுக. அது ஒரு பக்கம். அதே போல் பார்த்தீங்கன்னா 1996 ஜெயலலிதாவுடைய மிகப்பெரிய தோல்வி. அப்போ மிகச்சில பேர் போனாங்க, இந்த அளவுக்கு போகலை. ஆனால் இவருக்கு மட்டும் ஏன் போகிறாங்க அப்படின்னா, இவர் மேலே உள்ள நம்பிக்கையின்மை. ஒன்று, நீங்கள் கரிஷ்மா உள்ள தலைவராக இருக்கணும், இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, அடுத்ததில் வந்து நான் ஜெயிக்க வச்சிருவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதனால தான் எம்ஜிஆர் பின்னாலையும் ஜெயலலிதா பின்னாலையும் அணியணியாக அந்த தொண்டர்கள் இருந்தாங்க, நிர்வாகிகள் இருந்தாங்க, விதிவிலக்கா சில பேர் அதை விடுங்க இருந்தாங்க. இவர் மேலே அந்த நம்பிக்கை இல்லை, தொடர்ந்து தோல்வி.
அதை தவிர அந்த தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வீகம் வகுப்பதோ இல்லை தன்னுடைய கட்சியினரை ஒரு அனுசரிப்பதோ இவர்கிட்ட இல்லை. அதனால தான் மாறி மாறி எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ வேறு வழியே இல்லை. இப்போ அடுத்த தேர்தலில் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இல்லையே உங்களுக்கு, அந்த தொண்டர்களுக்கு இல்லையே. அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா இப்போ கருணாநிதி வந்து எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் 13 வருடங்கள் எதிர்க்கட்சி தலைவர். அப்போ எத்தனை பேர் போனாங்க அதிமுகவுக்கு? அந்த 13 வருடங்களே நீங்கள் வந்து லிஸ்ட்டு போட்டு எடுத்துடலாம், அவ்வளோதான் போயிருப்பாங்க. பெரிய அளவுலாம் இல்லை. எப்படி கட்சியை கட்டி எப்படி இருந்தாலும் ஒரு வருவார், எப்படி இருந்தாலும் ஒரு வருவார். அந்த நம்பிக்கையை வந்து தொண்டர்களுக்கு தரக்கூடியது தான் ஒரு தலைவர். அதுக்கான தகுதியும் எடப்பாடிக்கு இல்லை. அந்த நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பொய்யான நம்பிக்கையாவது கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமும் இல்லை. அப்போ அந்த தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ரைட்டு நம்ம வந்து அங்கே போகும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு கட்சி விட்டு கட்சி போகிறது அப்படிங்கிறத தாண்டி மைக்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, பெரும்பாலான மக்கள் இடம்பெயர்வது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ இது வேற வழி இல்லை. இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுகளானது அவரோட அறிக்கையில் நான் எதுக்காண்டி இந்த எடுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து சொன்னார். ப்ளஸ் நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி இளைஞர்கள் எதிர்பார்ப்பு, அதுக்கப்புறமா சப்போர்ட்டு விஜய் அவர்களுக்கும் தாவேகாக்கும் இருக்கிறதுனால நான் அவங்க சொல்கிறதுனால தான் நான் இந்த லீடு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு. இது அதிமுகவில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லாமல் வந்து இருக்கா இப்போ வரைக்கும்? விஜயபாஸ்கர் அவர்கள் இதுக்கு முன்னாடி இதை பேசி பார்த்துருக்க வாய்ப்பு வந்து இருந்திருக்கா எடப்பாடி அவர்கள்கிட்டயோ இல்லை மற்றவங்ககிட்டயோ? இல்லை, கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கரெக்டாக தானே போயிட்டுருக்காரு. தொடர்ந்து இது 3வது முறை எம்எல்ஏ. அதே போல் கட்சியினர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவு, அது மாதிரி தலைமையிட்டையும் வந்து அவர் சரியாக தானே இருந்தார். அதனால தான் அமைச்சராகவும் இருந்த முடிந்தது. அப்போ அவர் சொல்லாமல் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதற்கான விஷயங்கள் பண்ணி அது எடுபடலை அப்படிங்கிறப்ப வேறு வழி இல்லாத சூழல் தானே. இப்போ அவருடைய அறிக்கை படிக்கும் போதே தெரியுதுல்ல, அந்த விலகல் அறிக்கையிலேயே இது வந்து என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்கிறார். இப்போ ஒரு கட்சி விட்டு கட்சி போகிறது கிடையாது, என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை இழக்கிற மாதிரி இருக்குது. இவங்க ஜெயலலிதா கூட தலைமையில் செயல்பட்ட அந்த பொற்காலம்ங்கிற ஒரு வார்த்தை. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப என்னென்னா, அவருடைய அந்த ஒரு கட்சி மீது அவர் வைத்த அபிப்பிராயம் இருக்குல்ல, அது நமக்கு அது புரியுது. அவ்வளோ ஒரு வருத்தமாகவும் உருக்கமாகவும் எழுதியிருக்கிறார். அப்போ இப்படிப்பட்டவர் வந்து எப்படி எடப்பாடிகிட்ட வந்து சொல்லாமல் இருந்திருப்பார், இது மாதிரிலாம் வேண்டாம், இது தவறு அப்படின்னு? கேட்பதரா இல்லையே. இப்போ இவர் மட்டும் இல்லை, எத்தனை பேர் வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வெளிப்படையாக இவருக்கு முன்னாலேயே கூட எடப்பாடி வந்து சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன் இன்றைக்கி போய் சேர்ந்துருக்கிறாங்களா எஸ்பி வேலுமணி அன்கோ, அவங்க இப்போ சொல்லாததா? அவர்கிட்ட வந்து சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அப்புறம் எப்படி சொல்லாமல் இருந்திருப்பார்? சொல்லி அவங்க கேட்கலங்கிறப்ப வேறு வழி இல்லாத ஒரு சூழல். அப்போ அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது வந்து இயல்பாக நடக்க தானே செய்யும். இப்போ விராலிமலை தொகுதியாக வந்து இருக்கட்டும், அந்த புதுக்கோட்டை பகுதி, இவர் விஜயபாஸ்கர் அவர்கள் சார்ந்த எல்லாத்துலேயுமே அவருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜோன், தொடர்ந்தும் வந்து ஜெயிச்சிருக்காரு. அவங்க கட்சியே பயங்கரமாக தோற்றிருந்தாலும் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த மக்களோட சப்போர்ட் எல்லாம் வந்து இருக்கிறப்ப இப்போ தாவேகா கிட்ட வந்து போகிறப்ப இதற்கான கரெக்டான பொறுப்புகள், இப்போ அந்த ஊர்கள் சார்ந்த பொறுப்புகள் இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணுறது, தாவேகா போயிட்டாருன்னா இன்னுமே தாவேகா சார்பாக விஜயபாஸ்கர் அவர்களை வச்சு ஸ்ட்ராங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குமா? ஏன்னா அப்படி ஒன்று நடந்தால் தான் அது இவருக்கும் பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். இதை நோக்கின ஒரு பயணமாக இருக்குமா? அதை தான் சொன்னேன், அதான் கேட்டீங்க, தான் சொன்னேன் ஏற்கனவே. நிச்சயமாக தாவேகாவில் வந்து இவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து இந்த மாதிரியான ஆட்களுக்கான ஒரு கேப் இருக்குது. அப்போ அதை வந்து ஒரு பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு சூழலில் இப்போ இவருக்கான ஒரு இதை முக்கிய பொறுப்பு கொடுத்து இவருக்கு கீழே இவர் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனைகள் அறிவுரைகளை கேட்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஒரு சரியான ஒரு பொறுப்பு அங்கே கொடுப்பாங்க. அது வந்து அரசியல் ரீதியாக இருக்குங்கிறதையும் தாண்டி அரசு ரீதியாகவும் இருக்கலாம். நாளைக்கு வந்து இவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு முக்கிய துறையை, ஏன்னா இப்போ ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் கட்சியை வழிநடத்துறதுக்கும் இவரை மாதிரியான ஒரு அனுபவப்பட்டவர்கள் தேவை தானே. தவிர வந்து என்னென்னா, இவர் கட்சியில் நீண்ட அனுபவம் இருக்க வழிய இன்னும் வந்து ஒரு பிலோ 50 இல்லை 50 சம்திங் தான் இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஆக்டிவாக இயங்கக்கூடியவர்கள் தேவைங்கிறது நினைப்பாங்கல்ல, அதனால் அதுக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக அதில் இருக்கும். இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட மகன் மிதுன் அவர்களை பொதுச் செயலாளர் அந்த ஸ்தானத்துக்கு முன்னிறுத்துகிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. பட் கொஞ்சம் அதிமுக வட்டாரத்துக்குள்ளே வந்து விசாரித்தா ஆல்ரெடி மிதுன் அவர்கள் நிறைய முடிவு எடுத்துகிட்டு தான் இருந்தார்.
கட்சிக்குள்ளே மாதிரி வந்து சொல்கிறாங்களே சார், இது வந்து நிறைய இப்போ விஜயபாஸ்கர் மாதிரியான முக்கியமான நபர்களுக்கு பிடிக்காமல் விலகி போனதும் ஒரு காரணமாக வந்திருக்கும். அது பொதுச் செயலாளராக வந்து மிதுன் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே கட்சி கரைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ சுத்தமாக இன்னும் போயிடும். அதனால் அதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் பின்னால் இருந்து இயக்குதுங்கிறது பல கட்சியில் நடக்கிற விஷயமா இருக்குது. பல கட்சியில் நடக்குது அப்படிங்கிறதுக்காக இதை ஏற்றுக்க முடியாது. தப்பு தான் யார் பண்ணாலும். இப்போ எம்ஜிஆர் இருந்தப்போ வந்து ஒரு அறிக்கையை விட்டார், என்னுடைய குடும்பத்தினர் யாராவது அமைச்சர்களை சந்தித்து இல்லை அதிகாரிகளை சந்தித்து இந்த காரியம் ஆகணும்னு சொன்னால் அதை நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அறிக்கை விட்டார் அவர். அந்த மாதிரியான ஒரு சூழல் தானே தவிர அதிமுக இதில் இதை வந்து நிச்சயமாக வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதிமுக. அதனால் நிச்சயம் அது நடக்காது. நடக்காதுன்னு எதுக்காக சொல்ல நடக்காதுன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி வந்து இவர் கொண்டு வந்தார் அப்படின்னா கட்சிக்கு வந்து அதிமுகவுக்கு இன்னும் மைனஸ் தான். சார் உங்களோட நேரத்துக்கு ரொம்ப வந்து நன்றி சார். மீண்டும் இதே மாதிரியான ஒரு அரசியல் சார்ந்த விவாதத்தில் நம்ம வந்து சந்திப்போம். தேங்க்யூ சார். நன்றி.